மக்களே இந்த ஆர்சிபி தான் ஐபிஎல்ல ஜெயிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் இங்கே கனடாவில் எங்கள் ஊருக்காரங்களும் ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கானுங்க. இங்கே கனடா பொறுத்த வரைக்கும் ரெண்டே கேம் தான் பயங்கர பாப்புலர். ஒன்று பேஸ்பால், இன்னொன்று ஐஸ் ஹாக்கி. இப்போ நான் கனடாவில் இருக்கிற கிச்சனர் அப்படின்ற ஊருக்கும் கிச்சனர் ரேஞ்சர்ஸ்னு ஒரு ஜூனியர் ஐஸ் ஹாக்கி டீம் இருக்கு. இவனுங்க தான் இந்த வருடத்திற்கான கனடாவுடைய ஐஸ் ஹாக்கிலே ஒரு மிகப்பெரிய சாம்பியன்ஷிப்பான மெமோரியல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த சாம்பியன்ஷிப்புக்கு அவங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னாலுமே அவங்களுடைய ரீஜனல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும். அப்படி ரீஜனல் சாம்பியன்ஷிப்பான ஒன்டாரியோ ஹாக்கி லீக்ல மொத்தம் 68 மேட்ச் ஆடி அதில் 42 மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கானுங்க. அதுக்கடுத்து இந்த ஒன்டாரியோ ஹாக்கி லீக்கு பிளே ஆஃப்ஸ் இருக்கு. அதுல 18 மேட்ச்ல 16 மேட்ச் ஜெயிச்சு கடைசியா அந்த மெமோரியல் சாம்பியன்ஷிப்ல 4 மேட்சுமே ஜெயிச்சு வாஷ் அவுட் பண்ணி இருந்திருக்கானுங்க. ஷார்ட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 90 மேட்ச் விளையாண்டு 67 மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 9 மாசத்துல நடந்திருக்கு. அதாவது 3 நாளைக்கு ஒரு மேட்ச்னு. இன்னைக்கு இந்த சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் எங்க சிட்டில ஒரு மிகப்பெரிய ரேலியே நடத்தி ஃபங்க்ஷனும் வச்சானுங்க. என்னடா பாக்குறதுக்கு இவங்க எல்லாத்துக்குமே 20 வயசு மேல இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே 16ல இருந்து 20 வயசுக்குள்ள தான். ஏன்னா இது ஜூனியர் ஐஸ் ஹாக்கி டீம். ஆக்சுவலா இந்த கிச்சனர் ரேஞ்சர்ஸ் அவங்களுடைய ஹிஸ்டரியிலேயே 3 வாட்டி தாங்க சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னு 1982ல, இன்னொன்னு 2003ல, அதுக்கடுத்து இப்பதான். அதாவது கிட்டத்தட்ட 23 வருஷம் கழிச்சு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற காரணத்தினால இந்த வாட்டி செலிப்ரேஷன் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணானுங்க. அதாவது இந்த சாம்பியன்ஷிப் செலிப்ரேஷனுக்கு வந்த 2000 பேருக்கு ஹாட் டாக், வாட்டர் பாட்டில், சாம்பியன்ஷிப் போஸ்டர் எல்லாமே ஃப்ரீ. எது எப்படியோ நம்ம இருக்கிற ஊர்லயும் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்லாம் ஜெயிக்கிறது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு.